தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ராகுல் காந்தி. சீமானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ராகுல் காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இரவில் கடைசி பஸ் பிடிக்கிற மாதிரி ஓடி போய் அவசர அவசரமா கூட்டணி அமைச்சது காங்கிரஸ். தற்பொழுது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நேற்றைய தினம் சோளிங்கர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். அந்த பிரச்சாரத்தில் பேசும் பொழுது அவர் பேசிய பேச்சுக்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீமானை ஆதரித்து பிரச்சாரம் செய்தது போன்று இருந்தது. காங்கிரஸ்காரங்களுக்கோ திமுகவுக்கோ ஆதரித்து பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியல. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீமானுக்கு பிரச்சாரம் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்துல சொல்றாரு, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் சொல்லியிருக்காரு. இதை நாங்க ஏத்துக்கிறோம். செந்தமிழன் சீமான் அதுதான் சொல்றாரு. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், சொந்த நாட்டை ஆள்வோம், வந்தாரை வாழ வைப்போம். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை தெலுங்கன் ஆண்டு கொண்டிருக்கிறார். தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு. தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்த உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்காரு. தெலுங்கர்களான கே.என். நேரு, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், ராணிப்பேட்டை காந்தி, துறைமுகம் சேகர் பாபு, ஆமா வேலு, உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் அமைச்சர்களாக உள்ளார்கள். ஆக தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி மிக தெளிவாக கூறியுள்ளார், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதை நாங்கள் வரவேற்கிறோம். ராகுல் காந்திக்கு காலம் தாழ்த்தி வந்த அறிவு என்றே சொல்லலாம். அவருக்கு ரொம்ப காலம் தாழ்ந்து இந்த அறிவு வந்திருக்குது. அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் சீமான் சொல்றாப்புல, ராகுல் காந்தி அதை ஆமோதிச்சிருக்காப்புல. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற சீமானின் கோரிக்கையை வலுப்படுத்தும் விதமாக சோளிங்கர் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் ராகுல் காந்தி கூறும்போது, தமிழ்நாட்டை டெல்லி ஆளக்கூடாது, பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளும், நாங்க மத்தியில் ஆண்ட போது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கல, மிரட்டல் கொடுக்கல, ஆனா பாஜக மத்தியில இருந்துகிட்டு மாநில அரசுகளுக்கு மிரட்டல் கொடுக்குது, அதிமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்யாது, டெல்லி தான் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறாரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற ராகுல் காந்தியின் கருத்தை வரவேற்கிறோம். அவருடைய பேச்சு சீமானுக்கு பிரச்சாரம் செய்வது போன்று உள்ளது.